காரியத்தை கெடுக்காது. போயும் போயும் இதுக்காக வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் குதிரை சவாரி செஞ்சுட்டு வரணுமா? அட, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் 15 நாளா உன்னை சுத்திண்டு அலையிறேனே. சரி சரி, நீ வேற இடைஞ்சலா? நல்ல சிநேகிதன் தான் நீ. உதவிக்கு பதிலா உபத்திரம் செய்கிறாயா? ஹரி, நான் உனக்கு உண்மையான சிநேகிதன் தான். இதை விட அருமையான உருப்படியே. ரம்பா? ஆமா. பெயர் புதிதா இருக்கிறதே. உனக்காகத்தான் பிறந்திருக்கா. இப்ப எங்க பார்க்கலாம்? கிருஷ்ணன் கோவில்ல. நம்ம கிருஷ்ணன் கோவில்? ஆமா, வா போலாம்.
கண்ணா, முகத்தை கூட காட்டாமல் போய்விட்டாளே. ஹரி, ஹரி, அடியேன் உன் பக்கத்தில் இருக்கும் வரையில் எல்லாம் சரி. ரம்பாவே இன்னைக்கே உன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறேன். அப்படியா? நிஜமாகவா? ஆமா, இதுக்கு உங்க அம்மா அப்பா அந்த கிழடுகளா? அது கிடக்கட்டும்னா உன் ஆம்பளையா? என்ன முழிக்கிற? இல்ல, லட்சுமி தான் இடைஞ்சலா இருக்கிறா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி இந்த கண்ணன் காட்டும் வழி? சரியான வழி. ஆனா தாமதம் செய்யாது, சீக்கிரமா போ. கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய ஸ்ரீராமனை பார்த்ததும் சூர்பனகை அப்படியே ஸ்தம்பித்து போனாள். ஆஹா, இப்படிப்பட்ட இந்த சுந்தர புருஷன் எந்த லோகத்தைச் சேர்ந்தவனாயிருப்பான் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவளுக்கு ஒன்றும் புறப்படவில்லை. புத்தி கெட்டு போனா ஏன் புலப்படும்? ஏண்டியம்மா இப்படி படபடன்னு பேசுற? நீங்களா நானா? ராமச்சந்திரா, இங்கே ராமாயணம், அங்கே மகாபாரதம் ஆரம்பிச்சாச்சு. என்னடி அது? என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல, என் புடவை இன்னும் ஈரம் உணரலன்னு அவ பழைய புடவை ஒண்ணு எடுத்து கட்டிட்ட. இதுக்குத்தான் இப்படி விழறா. விழறதுக்கு நான் என்ன நாயா வேங்கையா? ஹரே ராம், ஹரே ராம். இந்த சின்ன விஷயத்துக்காமா சண்டை? ஆமா, சின்ன விஷயம். மணல் தான் நாளைக்கு மலையாகிறது. இன்னைக்கு பழைய புடவை, நாளைக்கு பட்டு புடவை, நாளைக்கு ஜரிகை புடவை, அதுக்கப்புறம் என் நகை, வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாம் பிடிங்கிட்டு என்ன வெளியில துரத்தி விடுவேன். அது வரையிலும் நான் சும்மா இருக்கணும். ஏன் அப்படித்தானே? ஏம்மா லக்ஷ்மி, ஏன் இப்படி அச்சடாட்டமா பேசுற? நாங்க என்னமோ வயசானவா, இன்னைக்கோ நாளைக்கோ போறவா. கொடுத்தனமெல்லாம் உன் பொறுப்பு தானேம்மா. சொத்து பூராவும் ஹரிக்கு கொடுத்தாச்சு. நாங்க இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இதோ இப்பவே போயிடுறோம்மா. அம்மா லக்ஷ்மி, உனக்கோ ஹரிக்கோ எங்களால ஒரு க்ஷணம் கூட கஷ்டம் கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறத காட்டலாம் நாங்களே அதை சகிச்சுக்கிறோம்மா. அட தெய்வமே, ஒரு பேச்சுக்கு 9 பேச்சா? ஒரு குத்தமும் செய்யல, இப்படி என்ன தூத்த ஆரம்பிச்சு விட்டீங்களே. என்ன கேட்டிருந்தா புது புடவையா கொடுத்துருப்பேன்னு தானே சொன்னேன். வயசாச்சு, காது கழிக்கல. இது என் தப்பா? ஈஸ்வரா, இந்த வீட்டுல பாரதமா படுறேன். ஆமா, இப்படியே தினம் போர் நடத்துறதை விட காசி ராமேஸ்வரம் போய் கட்டையை போடுறதே மேல். மேல்தான். ஆனா இந்த தள்ளாத வயசுல யாத்திரை என்ன முடிகிற காரியமா? எது எப்படி இருந்தாலும் நம்ம பையன் பிண்ட பிரதானம் போட்டால் ஒழிய நமக்கு மோட்சமே சித்திக்காது. அதனால நாம் கண்ணை மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். என்ன சுவாமிகளே, எங்க போக போகுது? எல்லாம் அந்த ராமச்சந்திரன் தான்ப்பா. இத்தனை நாள் கழித்தாவது துணிந்தீர்களே. என்ன பக்தி, என்ன ஸ்ரத்தை. ஹரே ராம், ஹரே ராம். கையில் என்ன புஸ்தகம்? இது ராமாயணம்ப்பா. ஓஹோ, பத்தினி துரோகம் செய்யாத பைத்தியக்காரன் கதையா? தயவு செய்து இதோடு கொஞ்சம் வெளியில் போய் உட்காருங்க. நல்லதப்பா. பழங்கால பஞ்சாங்கம். லட்சுமி, லட்சுமி. रघुपति रामा राघवा, रघुपति रामा राघवा, रघुपति रामा राघवा.
सीतानाथा परम पावना सीतानाथा परम हरि पावना सीतानाथा ஏப்பா परम पावना இவெல்லாம் நம்ம வீட்டை தேடி ஆசையோட வந்திருக்காப்பா. யாருப்பா? எதற்காகப்பா வந்திருக்கா? வெற்றிக்குதான்ப்பா. राम राघव रघुपति राम राघव हरे राम हरे राम. இந்த தடிப்பயலுக்காப்பா அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரமா? அன்ன சம்ஹாரம்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தனும் பகாசுரன் மாதிரி எல்லாம் இருக்கிறான். ஏப்பா உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? இந்த குண்டோதரங்களுக்கெல்லாம் பிச்சை போட்டு கொண்டே இருந்தா நம் குடி முழுகி போய் நாமும் இதுகளோட துந்தனா போட்டுக்கொண்டு பிச்சைக்கு புறப்பட்டு விட வேண்டியதான். உங்களுக்கு என்ன? உலகத்தை திறந்தவா, நாளை கையை விரிச்சிட்டு படுத்துடுவீர்கள். ஆனா நானும் லட்சுமியும் இங்க இருந்து காலத்தை கழிக்கணும். டேய், மரியாதையா நீங்களா நடக்கிறீங்களா இல்ல நான் உங்களை நடக்க வைக்கட்டுமா? அப்பா உனக்கேனப்பா அவ்வளவு சிரமம்? கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக. ஆஹா, அவ்வளவு நல்லவாடா நீங்க. போங்க, போய் வாங்க. சுவாமிகளே, சுவாமிகளே, என்னண்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை. ஆனாலும் 2 கைகளையும் இந்த சிரசையும் இதோ தங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஹரே ராம் ஹரே ராம். கேவலம் இந்த பண்டாரங்களையா நமஸ்கரிப்பது? பகவான் அருள் புரிவாராக. சுவாமிகளே, என் பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிங்க. ஆடாடாடாடா, இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டியதான். உடனே சொர்க்கத்திலிருந்து புஷ்ப விமானம் வரப்போறாப்புலதான். அப்படித்தானே? ஓங்கடாங்க. சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. அப்பா உனக்கு யோகத்துக்கு மேல யோகம் வந்துட்டே இருக்கு. ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து கூண்டு வந்திருக்கேன். வா. டேய், ரம்பா இன்னைக்கு ஹரிதாஸ் வீட்டுக்கு போக நிச்சயித்திருப்பது உனக்கு தெரியாத? நீ வந்த அப்புறம் எனக்கு என்னதான் தெரியும்? இந்தா என் காரியத்துல எல்லாம் நீ குறுக்க வந்துட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரம்பா கூட்டின்னு வந்துட்டேன். போய் கொஞ்சம். நானா? ஐயோ, இந்தா வந்திருக்கிறவன் பணக்காரன் மட்டுமல்ல, பெரிய போக்கிரி. என்ன யோசிக்கிறாய்? நம்ம வீட்டு சமையக்காரியவா? ஆமா, அவளை அனுப்புகிறேன். அவனோடு இருக்க வைத்து விட்டு நீ வந்து விடு. நீ என்னோடு வர வேண்டும். சரி. ரொம்ப நாழி காக்க வச்சு விட்டேன். ரொம்ப ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா, உங்க பேரை சொன்னேன், அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டா. இங்கே இருக்கணும், வாங்க. பேஷ், அப்படியே இருக்கு. ரொம்ப மாதிரி நடந்துக்கோ, ஜாக்கிரதை. ரம்பா, ரம்பா, அங்கேயே நிக்கிறேன். ரம்பா, ரம்பா. ரம்பா, நீ அங்கேயே இருக்கியே, என்னால வர முடியலையே. அடே, இங்கேயா இருக்க? ரம்பா, அடே என்ன இப்படி வெக்கப்படுற? என் ஒருத்தனை கண்டே இப்படி வெக்கப்படுறியே, நீ எப்படி 1000 பேர் கூட்டத்தில் நிப்ப? நான் ஏன் 1000 பேருக்கு முன்னால போறேன்? ஏனா நாட்டியம் ஆடுற போது? ஓ, அதான், அது ரம்பா தேவி இல்ல. நீ ரம்ப இல்லையா? நீ யாரு? நான் தான் ரம்பே. இல்ல, யாரையோ ரம்பா தேவின்னு சொன்னீங்க. என்னதான் சொன்னேன், ரம்பையும் நான் தான், ரம்பா தேவியும் நான் தான். இப்போ சாதாரண ரம்பே, நாட்டியம் ஆடுறப்போ
ரொம்ப தேவி ஆயிடுவேன். அப்படி சொல்லு. நான் ஏமாந்துட்டேன் பாத்தியா? சந்தேகமே இல்ல. நீ ரொம்ப நல்ல நாட்டியம் ஆடுவியாமே, கொஞ்சம் ஆடு. நாட்டியமா? எனக்கு தெரியாதே. தெரியாதா? அப்போ நீ ரொம்ப இல்லையா? ரொம்பதான். நாட்டியம் எனக்கு தெரியும். இப்ப என்னத்துக்குன்னு சொன்னேன். சே, நீ ஆடு, நான் பாக்கட்டுமே. ஆடுறேன். நான் பாருன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பார்க்க கூடாது. ஏனா? திருப்பிக்கங்க. எப்படியோ கை வைப்பாங்களே. இல்லையே. திரும்பட்டுமா? திரும்ப கூடாது. அப்படியா? இல்லையே. என்ன சொல்ற நீ? நானு நாட்டியத்துக்கு ஜெதி சொல்றேன். திரும்பட்டுமா? திரும்புங்க. பாத்துக்கோங்க. டை 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 டை. இதுதான் பரதநாட்டியமா? எங்க ஊர்ல செத்த வீட்டுல இப்படிதான் ஆடுறாங்க. இப்படித்தானா? நாட்டியம் போதுமா? என்ன? நடனம் இன்னும் ஆடணும், நீ நடனம் இன்னும் ஆடணும், அழகு நயனம் கை வழியே ஓடணும், நயனம் கை வழியே ஓடணும், நடனம் இன்னும் ஆடணும், நடனம் இன்னும் ஆடணும். ஆடணும் என்றால் பாடணும், நான் ஆடணும் என்றால் பாடணும், கூட ஆடணும், தாளம் போடணும், நான் ஆடவே பாட்டு பாடணும், நான் ஆடணும் என்றால் பாடணும், தமிழ் பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும். நடனம் இன்னும் ஆடணும், நடனம் இன்னும் ஆடணும். ஆடு. கோழி. கொக்கு. குருவி. இல்ல, குயில் போல பாடணும், நீ குயிலை போல பாடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும். ஆடம்மா. காடா 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 தாம் தத்தக்க ஜோடுதா, தாம் தத்தக்க ஜோடுதா, தாம் தக்க தக்க ஜோடுதா, தக்க தக்க ஜோடுதா, தக்க தக்க ஜோடுதா. என்ன திங்கிறீங்க? நீ தோசை சுட்டு போட்ட, நான் தின்னுகிட்டு இருக்கேன். ரம்பா, ரம்பா, ஐயோ சும்மா இருங்க. ஏசுவா, ரம்பா, எல்லாம் சரியாக செய்து விட்டாயா? எல்லாம் சரியா இருக்குங்க. அடியே தாங்க, வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். ஜெய கோபால், ஜெய கோபால். ரம்பா எங்க? இதோ வண்டியில வந்துட்டு இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. ஆமா, இந்த சோம்பேறிகளுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? இந்த அலங்காரங்கள்லாம் எதுக்கு? இல்ல, ஒரு சதுர் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன சதுர் கச்சேரியா? ஆமா. என்ன பிராமணாள் வீட்டுல தேவடியாடா? ஏன் ஒரு தேவடியா கல்யாணங்களிலும் கோவில்களிலும் நடனம் ஆடும்போது இங்க மட்டும் ஏன் கூடாதுன்னு? என்ன இருந்தாலும் என் வீட்டுல கூடவே கூடாது. என்ன சிரிக்கிறீடா? உன்னை எனக்கு தெரியாத லட்சுமி,
ஒரு சிநேகிதன். பார்த்தா நீ கூட நம்பி விடுவாய். பெண் பிள்ளை மாதிரியே தான். சதுர ஆடுறதுலயும் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் தான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு இப்போ இங்க வரப்போறான். இப்ப பாரு. என்ன, ஒரு புருஷன் பெண் வேஷம் போட்டு வரப்போறானா? அவனைத்தான் ரம்பான்னு கூப்பிட போறோம். அது என்னமோ, அது கூட எனக்கு பிடிக்கல. என்ன லட்சுமி, ஒரே ஒரு தடவை தானே. எப்படி சாபாஷ். ஹரிதாஸ் என்ன ரம்பா வந்துட்டாளா? சகல சம்பன்ன கலா பொக்குஷ தர்க்க சாஸ்திர பாண்டித்ய சங்கீத ரசஜான ஸ்ரீபிரிய ஸ்ரீமான் ஹரிதாஸ் பிரபு. என் பாக்கியமே பாக்கியம். நாட்டிய கலாமணி, நாரி ரமணி, கானலோல வீணாவாணி, வேணுகான வினோதினி, குமாரி ரம்பா. என்ன அகம்பாவண்டா இவளுக்கு. புது சிநேகிதன் கிடைச்ச உடனே என்ன கூட நான் மறந்துட்டு போயிட்டா. ஆனா கூட்டத்துல ஒருவனாவது வாங்க. இவளுக்கு தகுந்தாப்புல இந்த அயோக்கியத்தை கண்ண வேற சேர்ந்துட்டா. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் படிக்கு படி வாங்கல. என் பேர் மாதவிதாசம் இல்ல. சுவாமி, நிம்மதி வதனம் நீர் விழியும் கண்டு, நிம்மதி வதனம் நீர் விழியும் கண்டு, என்மதி மயங்கினேன் நான், என்மதி மயங்கினேன் மூன்று உலகிலும், என்மதி மயங்கினேன் மூன்று உலகிலும், மன்மதில் வந்தால் மென கெடுமோ உன்னை நயந்து வேண்டியோ தந்தால் குறைந்து
தேவடியாளா? ஆமா, பின்ன ஆம்புள்ள தேவடியா தானே? ஆம்பளை தேவடியா இல்ல, பொம்பளை தேவடியா, அசல் தேவடியா. Jam jam tadi da, jam jam tadi da da. Dim taka dim, dim taka dim. Tam taka dim, tam tadi dim, dim tam taka dim, tam tadi dim, dim. Taka taki ta, taka taki ta, taka taki ta, taka dim ta. Dim taka ta dim, dim taka ta dim, dim taka ta dim. Jam taka ta dim, taka jam tam, taka dim taka jam tam. Dalam taka jam tam. யார் இந்த தாடகை? உன் காதலன் ராமன் சம்சாரம். லட்சுமி லட்சுமி சம்சாரி வீட்டுல தேவடியா? என்ன நின்றுதே? லட்சுமி 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 இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். இங்கே ஒரு தேவடியா இருக்கும்போது என்னை எதற்காக அழைத்து வந்தீர்கள்? நான் கடைக்கு பேசு. அம்மா லட்சுமி, தப்பி விட்டா என்று கனவு காணாதே. என் பேர் ரம்பை, ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, உன் பேர் ரம்பையா? பேருக்கு முகத்துக்கு சம்பந்தமே இல்லையே. இது ஒரு அதிர்ஷ்டம் தான். கேட்டு வாடிமா ரம்பாதேவி. நீ அந்த கோஷ்டியில சேர்ந்தவன் தானே? ஆயே, கொடுத்த பிரசாதம் போறோம், நானே மரியாதையா போடுறேன். உண்மையை சொன்னா உததான் மிச்சம். சீக்கிரம் போயிடுங்க, அவங்க எல்லாம் வர்ற நேரமாச்சு. ஐயோ, அவங்களா? யாரு? அவர்தான் ஹரிதாஸ். ரம்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ என்னோடயே இருந்துட. அப்படியா? இருக்கிறேன். உங்களுக்கு இல்ல. என்ன இல்ல? இல்ல என்ன இல்லன்னு? எனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு கேக்குற நீ தானே? நிஜமா இல்ல. அப்படியானா நீங்க என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்படியானா இன்னையில இருந்து நான் உங்க சம்சாரம். சம்சாரம்? நிஜமா? இந்த பாரு, என் சொத்தெல்லாம் ஒண்ணுது. ஆமா, இனிமேல நான் வேற ஒரு பெண்ணை மனசுல கூட நினைக்க மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எங்க போற? சத்தியம் பண்ணா தவற மாட்டீங்களே? சத்தியம் பண்ணிட்டு தவறவன் மனுஷனா? வா. அப்படியானா நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மை? நானு ரம்பா இல்ல. என்னது? ரம்பா? சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, சரி, சத்தியம் பண்ண. அது அது சரி. நீ யாரு? நானு இந்த வீட்டுல சமையல்காரி. சமையல்காரியா? சத்தியம் வேற பண்ணிவிட்டது. ஐயோ 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 ஐயோ. சமயக்காரியே இவ்வளவு அழகா இருந்தா ரம்பைன்னா எம்புடு அழகா இருப்பா. இதாங்க, வேற ஒரு பொண்ணையும் மனசுல கூட நினைக்கிறதுல சத்தியம் பண்ணிட்டு தவறீங்களே என்ன? எங்க தவறுனேன்? இப்ப மனசுல நினைச்சேன், வாயில தானே சொன்னேன். சத்தியம் பண்ணது சத்தியம், அதை தவற மாட்டேன் நான். இம்புடும் அந்த மாதவிதாஸ் வேலை. அடே மாதவி, என்ன, நம்ம சீக்கிரம் போயிடலாம் வாங்க. எங்கன்னு அழைக்கு ராயி எம்பு மங்கையே. உன் லட்சணமும் உன் புத்தால்தனமும் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சதே, அதே எனக்கு சந்தோஷம் தான். என்ன, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? ஆமாங்க. சரிங்க, இந்த வேலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்தம் முடிச்சிடணுங்க. ஏப்ப? ஆமாப்ப. என்னப்ப? சரிங்க. லட்சுமி, இதற்கெல்லாம் கோபிக்கலாமா? உட்காரேன்.
லட்சுமி, லட்சுமி, ஆஹாஹா, என்ன உருக்கம். லட்சுமி, இதோ பாருங்க, இந்த ரம்பே ஊர்வசி சகவாசங்கள்லாம் இனிமே வச்சுக்கூடாது. லட்சுமி, போனதெல்லாம் போகட்டும். லட்சுமி, இனிமேல் சத்தியமாக அந்த ரம்பையை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. ஏதோ கொஞ்சம் அந்த பரதநாட்டியத்தை பார்க்கலாம் என்றுதான் அவளை இங்கு வரவழைத்தேன். ஆமா, முதல்ல அவ காலாட்டத்தை ரசிப்பேன், அப்புறம் அவ உங்க கையாட்டத்தை ரசிப்போ, கடைசியில 2 பேரும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஏன் அப்படித்தானே? தொட்டதற்கெல்லாம் தப்பெடுத்தால் என்ன சொல்வேன் பெண்மையிலே, தொட்டதற்கெல்லாம் தப்பெடுத்தால் என்ன சொல்வேன் பெண்மையிலே, தப்பெடுக்கும் தொழில் எங்களுக்கில்லை, தப்பெடுக்கும் தொழில் எங்களுக்கில்லை. கோபமுமே பரபாமினிய, கோபமுமே பரபாமினிய, பேசுவதே கோபம் என்றால் என்ன செய்வேன், பேசுவதே கோபம் என்றால் என்ன செய்வேன். சாந்தமிதோ மடமானே சத்குண, சாந்தமிதோ மடமானே, போதுமே பரிகாசம், இனி போதுமே பிடிவாதம், போதுமே பரிகாசம், நிஜ அன்பே பெரும்பம், நிஜ அன்பே பெரும்பம். ஆமா, ஹரிதாசுக்கு இந்த விஷயமே தெரியப்படாது. தெரிஞ்சுதோ தொலைச்சுட்டா என்ன. அதனாலே ஒரு கால் இந்த விஷயம் தெரிந்தாலும் என் பேர் மாத்திரம் வெளியே வரப்படாது. நான் ஏன்பா சொல்ல போறேன்? அப்போ நான் வர்றேன். கதிரவன் உதயம் கண்டு கமலங்கள் முகம் மலரும், கதிரவன் உதயம் கண்டு கமலங்கள் முகம் மலரும், கதிரவன் உதயம் கண்டு
மாதவிதாசா? அம்மா லட்சுமி, இவளால தான் நீ உயிரோடு தப்பிச்ச. இவ பெரியவா, இவ காலை வந்து நமஸ்காரம் பண்ணம்மா. தீர்க்க சுமங்கலி பவா. அஷ்டபுத்திர பஞ்சகன்யா சௌபாகியவதி பவ. ஜாகிரதை. இல்லைங்க, இனிமேல் ஒண்ணுமே செய்யலைங்க. ஆமாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டேங்க. சரி போங்க. ஓஹோ, மாதவிதாசா, நீ கூட இந்த கோயில்ல சேர்ந்திருக்கியா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒண்ணும் செய்யல. டேய் சொக்கா, ஏப்பன், இந்த தடி பாப்பான் நம்ம வேலையில ஒரு மாதிரி கெடுத்துட்டான் போல இருக்க. ஆமாப்பே. அண்ணே, நம்ம எஜமானி சொன்னாங்க. ஆமா, இவன் ஒன்றும் செய்யல, இவனை விட்டுடுங்க. சொக்கா, இந்த தடியன ஒரு மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா, ஒரு சமாச்சாரங்க. என்ன? என்னமோ சொல்றதையும் சொல்லி 2-3 அடியும் அடிச்சிட்டீங்க. பரவாயில்லை, பொண்ணை கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். பொண்ணா? என்ன பொண்ணு? என்னவா? ஏப்பேன், எப்படி ஆளு ஒரு மாதிரி. தலை நிறைச்சாலும் கொஞ்சம் தைரியசாலிதான் போல் இருக்கு. என்ன சுவாமிங்களே, பொண்ணை கொடுக்குறீங்களா அல்லது உங்க பௌஷ மருமகள்கிட்ட சொல்லட்டுமா? ஹரே ராம், ஹரே ராம். அம்மா, நீ ரொம்ப பொல்லாதவளாம். இவாளுக்கு அடங்கி நீ நடக்கிறதே இல்லையா? அதனால உன்னை இந்த மாதிரி மிரட்ட சொன்னாங்க. மிரட்டுறப்ப நாங்க வந்து விரட்டுறாப்புல விலக்கி அவளை இங்க காலில் விழ வைக்கிறோம். இதை முடிச்சா பை பொண்ணு தர்றேன்னு சொன்னாரு. நாங்களும் இந்த பெரிய மனுஷன் பேச்சை நம்பி உன்னை மிரட்டிட்டோம்மா. வேஷக்காரர்கள், உடம்பெல்லாம் நாமம், உள்ளமெல்லாம் நஞ்சு. இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பா ஹரி, ஆத்திரப்படாதப்பா. அவ்வளவும் பொய். எங்களுக்கு லட்சுமியை இப்படி தண்டிக்கிறதுனால என்னப்பா பலன்? உங்க கால்ல விழ வச்சேல, அது போறாதா? இவாளண்ட வீட்டுலதான் நான் படுறது போறாதுன்னு வெளியிலேயே என்னை இப்படி அவமானப்படுத்துறா. எனக்கு எதுக்கு இந்த வாழ்வு? எங்க அப்பா மாவத்துக்கு போறேன். தயவு செஞ்சு என்ன அங்க கொண்டு போய் விட்டுடுங்க. இது நீ போவானே, இந்த தரித்திரங்கள் தொலைட்டுமே. மருமகளை வச்சு வாழ தெரியலன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமா? அப்பா ஹரி, வேணும்னா மாதிரிதாச கேளப்பா, எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. உங்க அப்பாவுக்கு வயசா சொல்லியோ என்னமோ உளர்றாரு. ஒழுங்கா லட்சுமி இருந்து வாழ இஷ்டம் இருந்தா வாழுங்க, இல்லையானா இப்ப தொலைஞ்சு போங்க. நல்லதப்பா, கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். வரோம். ஒரு நன்மைக்குத்தான். நான் தான் புறனை ஏன்டா அடிக்கிறீங்க? அட்டையப்பட்டேன்னு பேசினியோ பல்ல ஊத்தி போடுவேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நிஜமாத்தான் அன்போடு பேசுறீங்களா? ஆமா சுவாமி. பின்ன ஏன் அவங்க என்ன உதச்சு கூட்டியாண்டாங்க? அன்பு அதிகமா போயிருக்கோம். டேய், சுவாமிக்கு பால் கொண்டு வா. உட்காருங்க சுவாமி. அவனுக்கு என்னடா நான் உதைக்கிறான், இங்க வந்தா உபச்சாரமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரம்பா, அன்னைக்கு உங்ககிட்ட உங்க இஷ்டப்படி நடந்தாளோ? நடந்துகிட்டே தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. ரம்பைய கூட்டிட்டு வந்துட்டனே, தெரியாதோ? ரம்பா, ரம்பா. ஓ, எங்க ஓடுற? வாங்கோ சுவாமி, உட்காருங்க. சுவாமி, உங்களால நான் நல்ல கெதி அடைஞ்சேன். ரொம்ப நமஸ்காரம். அப்படித்தானா? ரம்பா, நீ மகா புக்சாலி. அப்படியே நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உட்காருங்க சுவாமி, சாப்பிடுங்க.
பால் சாப்பிடுங்களேன். தொண்டை எரியுதே. வெந்து போறாமல் இருக்கு. ஐயோ, சுண்ணாம்பு தண்ணி போல இருக்க. சுண்ணாம்பு தண்ணி போல இருக்கா? சுண்ணாம்பு தண்ணியே தான். இது என்ன வஞ்சகம்? பாலுக்கு பதில் சுண்ணாம்பு தண்ணியை தரலாமா? ரம்பாவுக்கு பதில் சமயக்காரி அனுப்பினியா? அது ஐயோ, தெரிஞ்சு போச்சா? ஆமா. என்னங்க அவரை அடிக்க வேண்டாங்க. அவரால் தானே நான் இங்க வந்தேன். தாசு, பயப்படாத. நீயும் ஒரு வகையில எனக்கு நன்மைதா செஞ்சிருக்க. இனி நாம 2 பேரும் சிநேகிதர்கள். ஆமா, அடிக்கடி இனி நீங்க வந்து போகலாம். அப்ப நான் போயிட்டு வர்றேன். சரி. எனது மனம் துள்ளி விளையாடுதே, எனது மனம் துள்ளி விளையாடுதே, என் மனம் போல் இனி எல்லாம் செய்திடுவேன், என் மனம் போல் என் மனம் போல் என் மனம் போல் இனி எல்லாம் செய்திடுவேன், இன்புற பாடி விளையாடுவேன், இன்புற பாடி விளையாடுவேன், இன்று எனது மனம் துள்ளி விளையாடுதே. எனது மனம் துள்ளி விளையாடுதே, மாடிமனையுடன் எல்லாம் இந்நேரம், மாடிமனையுடன் எல்லாம் இந்நேரம், மண்பொருளாடி மணிபணிகாரம், மண்பொருளாடி மணிபணிகாரம், தேடிய செல்வம் என்னதிகாரம், தேடிய செல்வம் என்னதிகாரம், ஈடனகாரினி மேல், ஈடனகாரினி மேல், இந்த எனது மனம் துள்ளி விளையாடுதே. எனது மனம் துள்ளி விளையாடுதே, எனது ஜமால் என்னாலும் நான், எனது ஜமால் என்னாலும் நான், கழித்த கோட்டை தாண்ட மாட்டார், எனது ஜமால் என்னாலும் நான், கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார், கிழங்கள் பெரும் தொந்தரவில்லை, கிழங்கள் பெரும் தொந்தரவில்லை, ராணி நான் இனிமேல், ராணி நான் இனிமேல், எனது மனம் துள்ளி விளையாடுதே, எனது மனம் துள்ளி விளையாடுதே. ஏது ஏக தடபுடலா இருக்க, எங்கே பயணம்? சரி, அதற்குள்ளாக மறந்து விட்டாயா? நேற்றைய தினம் சொல்லி இருந்தேனே, என்ன சொன்னேன்? ராமாஜியிடம் பசுக்கள் வாங்க வேண்டும் என்று. அதுக்கு தானே சாப்பிட்டுட்டு போலாம். சரி சரி சரி. பிரபு, வண்டி காத்துக்குதுங்க. சரி, வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்தி வை, பிறகு போகலாம். என்னங்க, அந்த ராமாஜி கையோட அழைச்சின்னு வர சொல்லிருக்காங்க. இன்னைக்கு போகலன்னா 1 மாசத்துக்கு பசுக்களே கிடைக்காதா? கிடைக்காதுங்க, கிடைக்காதுங்க. சரி, நீ போ. லட்சுமி, நான் இன்றைக்கு போகவில்லையானால் பிறகு 1 மாதத்திற்கு பசுக்களே கிடைக்காது. ஆகையினால் நாளை மத்தியானத்துக்குள் வந்து விடுகிறேனே. சரி, போயிட்டு பசுவோட வாங்க.
பொண்ணை கொட்டி விடாதீங்க, நிதானமா வேலை பேசுங்க. என்ன லட்சுமி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் வரட்டுமா? ஹரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். கண்ணா, எல்லாம் ரொம்ப கவனிச்சுப்பா. ரொம்ப அப்புறம் சரி. மதுவா? ஆம், எனக்காக. வேண்டாம் ரம்பா. ரம்பா, வேண்டாம் ரம்பா. லட்சுமிக்கு தெரிந்தால். ஓஹோ, நீங்கள் இங்கே வந்திருப்பதும் லட்சுமிக்கு தெரிந்துதானோ? தெரியாது. அப்போ இதுவும் தெரியாது. சாப்பிடுங்கள். ரம்பா, தெரிந்து போனால் லட்சுமி கோபித்துக் கொள்வாள். வந்ததிலிருந்து லட்சுமி நாமஸ்மரணை இருக்கிறீர்களே, உங்கள் லட்சுமியிடம் அவ்வளவு காதலை வைத்துக் கொண்டு என்னிடம் வருவானே? உன்னிடம் அவளை விட அதிக ஆசை வைத்திருக்கிறேன் ரம்பா. சொல்லளவிலா? ஏதோ செய்கையில் காட்டுங்கள். மது மயக்க வஸ்து அல்லவா? எந்த மடையன் சொன்னான் பிரபு? இந்த மதுரமான மதுவா மயக்க வஸ்து? ரம்பா, இது பாவம் அல்லவா? பாவமா? உங்களுக்கு பைத்தியமா என்ன? தேவன் படைத்திட்ட தேனூறு திராட்சை ரசம் பாவமா? இல்லை, இது பரமன் அருள் சுவை பிரபு. என்ன இருந்தாலும் இது பாவம்தான். இது பாவம் என்றால் நீங்கள் இந்த தாசியிடம் வருவது மகா பாவம். ரம்பா, சுவாமி, ரம்பா, சுவாமி. லட்சுமி, லட்சுமி, அடாடாடா, என்ன ருச்சி! இன்னும் ஏதாவது இருக்கிறதா? ஆமா, அவல் பாயசம் இருக்கு, இதோ கொண்டு வரேன்.
இன்றைக்கு சமையல் வெகு திவ்யமா இருந்தது. அதனால பிரியத்தோடு சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன். பாயசம் கையால மினிலும் இல்லையோ, அதுக்குள்ள எங்க சகுனத்தட மாதிரி புறப்படும் போதெல்லாம் எங்க எங்கன்னு கேட்கிறாய். கொஞ்சமாவது லௌகிகம் தெரிகிறதா? ஓஹோ, லௌகிகமா? அன்னைக்கு பசுமாடு வாங்க போனேல, அது இன்னும் விலை பேசியால போல இருக்கு. போங்க போங்க, என்னைக்கு இருந்தாலும் ரகசிய அம்பலத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆமா, எவ்வளவு நாளை நான் தனியாக தவித்துக் கொண்டிருப்பது. லட்சுமி பிரிந்து வர மனமில்லை போல் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அந்த தாலி கயிற்றுக்கே ஒரு தனி மகிமைதானே. ரம்பா, அவளிடம் கொஞ்சம் சமாதானம் சொல்லித்தானே வர வேண்டும். இங்கு என்னிடம் சமாதானம் சொல்வீர்களா? மாட்டீர்கள். ரம்பா, இந்த உலகத்தில் உன்னையும் இதையும் தவிர வேறு எதையும் நான் விரும்பேன். ரம்பா, சுவாமி,
பயிலும் நடமே இலினிசையே வானிறை மதியும் பானிர நிலவும் பூங்காவன அழகும் கலந்ததே வானிறை மதியும் பானிர நிலவும் பூங்காவன அழகும் కలందదే. ఏమి సమాచారంలో ఇక్కడ చూడండి, మాసి పంగుని చిత్తరే వైకాసి 4 మాసములు ఆయింది. ఎప్పుడు కేళు இல்லே 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 இருக்கிற நாள் தான் எப்படிம்மா? செட்டியாரே, நான் தான் சொல்றேனே, உம்ம பொண்ணை எடுத்துன்னு ஓடி போயிட மாட்டார் அவர். அவ்வளவு ரோசம் கெட்டவர் இல்ல. ரோஷமெல்லாம் போய் నిండదినాలు ఆయిందమ్మా. మొదల్లో దాసియాచు, అப்புறம் దాగశాంతి ఆయింది. ఇప్పుడు ఆ ధర్మరాట స్నేహం ఉందాచ్చు. என்ன ఏమమ్మా, పూర్తి కుడి குறைச்சலுக்கு சூதாட்டம் இந்த சேருந்தேம்மா. ஒரு காலம் இருக்காது. எனக்கு தெரியாம அந்த வழிக்கெல்லாம் அவர் போகவே மாட்டார். ஆமாமா, இப்படியே நம்பி நம்பித்தான் நட்டாத்துல விழப்போறீங்க. அவர் எக்கட உருப்பட போத்தாரு? எல்லாம் ஒன்னாலதான். உன் மாமன் மாமிய இந்த ஊட்ட விட்டு துரத்தாத இருந்தீனா இந்த கதி நீக்கு ராது. ஏய், பேசாதீங்க. இந்த உமது கடனுக்காக வேண்டும். சரி, இப்பவும் தோற்று விட்டீர்கள். பரவாயில்லை. இப்ப என்ன பந்தயம்? தங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான். பரவாயில்லை, அதையும் பந்தயமாக வைத்து விடுகிறேன். என்ன வேண்டும்? 6. போடு 6. இப்பவும் தோற்று விட்டீர்களே. பரவாயில்லை. தோற்றது யாரு? இவர்தான். ஆட்டத்தில் வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாவற்றையும் தோத்து விட்டார். என்ன ஹரி, எல்லாம் விளையாட்டுத்தானே? எழுதி ஒன்று கொடுத்து விடவில்லையே? ஏன் எழுதி கொடுக்க கூடாது? நான் தான் ரம்பா, ரம்பா தான் நான். தெரியுமா கண்ணா? உனக்கு கொஞ்சம் போய் பழம் சாப்பிடு போ. ரம்பா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விடு. சரிதான். என்ன சரிதான்? என்ன சரிதான்? முதல்ல இதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஆனண்ட போகணும். பட்டத்து ராணி கேட்டா பதில் சொல்லணும். ஓஹோ, இவ்வளவுக்கு வந்தாச்சா? உங்களையும் அந்த புச்சுக்காரியை பத்தி ஊரெல்லாம் சிரிக்கிறாள. சிரிக்கட்டுமே, என்றைக்காவது ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் ஆயித்தானே தீர்ந்தான். இப்ப திருந்த என்ன மோசம்? இனிமே நான் இங்க இருக்கிறதே பேசு. நான் இப்பவே எங்க பிறந்தாத்துக்கு போயிடுறேன்.
லட்சுமி, அதான் நல்ல காரியம். என் கைக்கு அனாவசியமா வேலை கொடுக்காமல் நீயாகவே நடந்து விட்டாய். ரொம்ப சந்தோஷம். என்னிடம் பேச நீ யாரடி? முதல்ல கீழே இறங்கு. இதோ பாரடியம்மா சீமாட்டி. என்ன அது? அதோ உங்க வீட்டுக்காரரே கேள். என்னுடன் சொக்கட்டா நாடி அவர் சொத்தெல்லாம் தோத்தாச்சு. இந்த வீடு, உன் நகைகள் எல்லாம் இதன்படி எனக்குத்தான் சொந்தம். ரம்பா, உன் விளையாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய ஜென்மமா இது? ஓஹோ, விளையாட்டாக முடிந்து விட்டதோ? இந்த அம்மணி முன்பு என்னை அடித்தது, நீர் என் வீடு வந்து வினோதங்கள் செய்தது, சொகுசாக சொக்கட்டான் போட்டு தோற்றது, சுந்தரமாக இதை எழுதி கொடுத்தது எல்லாம் விளையாட்டுத்தான் என்று சொல்லுங்கள். நல்லது, அப்படியே இருக்கட்டும். இப்போதும் விளையாட்டாகவே நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். வஞ்சகி, வார்த்தையை காப்பாற்ற வகை இல்லாவிட்டாலும் வஞ்சகி என்று என்னை கூற உங்களுக்கு வாய் வருகிறதே. என்னை கழிக்காமல் எதுவும் செய்ய அவருக்கு அதிகாரம் கிடையாது. இழுத்த தூக்கி எந்த கடல்லையாவது போடும். ஏ கேசவா, மரியாதையா போறாடா இல்லையான்னு கேடு. யார் மரியாதையாக போகிறார்கள் பார்க்கலாம். நீர் போய் கிராமாதிகாரியை நான் கூப்பிட்டதாக சொல்லும். ரொம்ப சரி. அண்ணா, போதையில் இருந்த போது எழுதி கொடுத்தபடியால் இது செல்லாது. கண்ணாளா என்றுரையே வாரும் உட்காரும் உங்களை என் கண்ணாலே காண காசி கொண்டனே. ரம்பா, இந்திரன் தர்பார் தான். அடா அடா அடா, புண்ணியம் நான் பண்ணின நாள் வாழ்வினால் ஆகுமே, புண்ணியம் நான் பண்ணின நாள் வாழ்வினால் ஆகுமே. என் மேல் பராமுகமா, என் மேல் பராமுகமா, ஏழையின் மேல் வர்மமா, மன்னவா இன்பமும் தாரும் குறை தீரும் எழுதனை பாரும். மன்னவா இன்பமும் தாரும் குறை தீரும் எழுதனை பாரும். என்னதுள்ளமும் வாடினேன் மயலாலே பல நாளாய், என்னதுள்ளமும் வாடினேன் மயலாலே பல நாளாய். உங்களையல் கண்ணாலே காண காசி கொண்டனே. ரம்பா, உனக்காக ஹரிதாஸ் மட்டுமல்ல, இந்த ஊரையே காலி பண்ண சொல்றேன். ஹரிதாஸ், பேச்சை மாற்றலாம், எழுத்தை மாற்ற முடியுமோ? சகல சாஸ்திர பண்டிதனான உனக்கு இது தெரியாதா என்ன? பத்தினி துரோகம் செய்தது முதல் குற்றம். பிராமண குலத்தில் உதித்த நீ மது அருந்தியது இன்னும் பெருங்குற்றம். சூதாடியது தர்மசாஸ்திரப்படி மன்னிக்க முடியாத குற்றம். எல்லாவற்றிற்கும் மேலாக எழுதி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இப்படி வம்பு செய்வது. திருத்தும் உமது தீர்ப்பை. உங்களை எல்லாம் எனக்கு தெரியும். உமது தீர்ப்பு அதர்மம். ஆனாலும் நான் போகிறேன். லட்சுமி,
தாசி இப்படித்தான் இருப்பாள் என்று கற்றுக் கொடுத்தாயே அம்பாதேவி, நமஸ்கார். கையை விடுங்கள். தலை நரைச்சதை ஒழிய புத்தியில் குழந்தையா இருக்கிறீரே. இதற்குள்ளாகவா? ஹரிதாசாவது வாலிபன், தனவந்தன், தாழ முடிந்தது. உம்மால் முடியுமா? போம் ஐயா, போம். எல்லாம் உங்க ரம்பியின் அனுகிரகம் தான். இந்த வெயில்ல ஆனந்தமா நடக்கிறோம். இருக்கட்டும், இப்ப எங்க போறோம்? காசிக்கு. கால்நடையாகவா? ஏன்? எல்லாம் நம் கர்மங்களை கங்கையில தொலைக்கிறதுக்கு தான். இதோ பாருங்க, இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் வேணும்னா தூக்கிட்டு போங்க. உன்னையா? ஏன் வஞ்சி கொடினெல்லாம் முன்ன வர்ணிப்பீர்களே, கொடி ஒரு சமயா? அதில்ல, ரம்பியா இருந்தா தலைமையிலேயே வச்சுட்டு கரகம் ஆடுவீங்க. லட்சுமி, உன் வாயால் அந்த பாவியின் பெயரை சொல்லாதே. உங்களுக்கு இந்த காலம் வந்தது. போதும் போதும். என்ன, நான் எப்படி இருக்கேன்? எப்படியா? ஒத்த காலை மேல வச்சிருக்க, ஒத்த கைய ஊனி இருக்க, இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. போங்க, எப்படி இருக்கேன்னா கேட்கணுமா? பொன்னார் மேனியளே பட்டு புடவை அரைக்கி சைத்து, பொன்னார் மேனியளே பட்டு புடவை அரைக்கி சைத்து, மின்னாள் உன் ஜடை மேல் மிளிர் தாளம்பை வைக்கல்ல ஏ ஏ ஏ. போங்க, நான் அழகா இருக்கனான்னு கேட்டா கேட்கணுமா? அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாவே வந்துடுமே. ஆனா ஒண்ணும், அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும். அதோட திமிரு வந்துடும். அதை வர விடாம தடுக்கணும். அதுதான் புத்தாலித்தனம். அடடே வாங்க. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். உதவியா? ஆமா. என்ன உதவி? உட்காருங்க. கேட்டா அநியாயத்தை? இந்த ரம்பா இருக்காளே, ஹரிதாஸோட ஸ்நேகமா இருக்கிற மாதிரி இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையா கொடுக்கற மாதிரி கொடுத்தா. எதை? மதுவை. மதுவையா? ஆமா, கொடுத்தாளா? கொடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டா. அப்படி வாங்கினா செல்லாதே. அது சரி, சொல்றேன் கேளுங்க. அப்புறம் கிராமாதிகாரிய மயக்கி அவர் உதவியால ஹரிதாஸ் சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊரை விட்டே விரட்டி விட்டான். ஆஹா, அப்படியானா இதை உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது. போங்க. சரி சரி இருங்கோ. அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிகிதம் கொடுக்கறேன். மகா புண்ணியவதிகளே, நீங்களெல்லாம் யார்? உங்கள் நாமதேயங்களை தெரிவிக்கலாமோ? நாங்கள் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற 3 நதிகள். நதிகளா? நீங்களா? இந்த காடு முழுவதும் உங்களைப் போல இன்னும் நதிகள் இருக்கின்றனவா? மூடா,
நாங்கள் தேவகன்னியர்கள். இவைதான் எங்கள் சுயரூபங்கள். உலகத்திற்காக நதிகளாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம், நீங்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் உங்கள் உடம்பெல்லாம் துரும்பா இழைத்து விடாதா? பாபி, உன்னை போன்றவர்களின் பாபமே எங்களை அகோரவதிகளாக்குகின்றது. பாபிகள் தங்கள் பாவங்களை எங்களிடத்தில் கழித்துவிட்டு புனிதர்களாகி போகின்றனர். கோர ரூபத்தை அடைந்த நாங்கள் அதை போக்கடிக்க வேண்டி இந்த மகாமுனிவரை சேவித்து அவர் ஆசீர்வாதத்தால் எங்கள் சுயரூபங்களை பெற்று வருகிறோம். ஓஹோ, நீங்கள் நதிகள், அந்த முனிவர் மகா சமுத்திரம். பாஷ், உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த இருட்டு வேளையில் அந்த மகா சமுத்திரத்துடன் திருட்டுத்தனமாக சங்கமமோ? பலே நதிகளே, இதுவும் ஒரு நல்ல வழிதான். மடமானிடனே, அவருடைய மகிமையை நீ அறிய மாட்டாய். ஆஹா, அப்படியே சபித்து சாம்பலாக்கி விடுவாரோ? அவர் சொன்னது பலிக்கும். ஓம் சச்சிதானந்தம். ஹரி, அட, இந்த நதிகள் தான் பேசுகிறது என்றால் இந்த சமுத்திரம் கூட பேசுகிறது. குழந்தாய் ஹரி, குழந்தாய்? ஆம், உங்களுடைய திருட்டு செய்கைகளுக்கு முன் குழந்தைதான். மகா சமுத்திரமே, நான் அப்பா ஹரி, வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என்ன முனிவரே, இந்த ஆலிங்கனத்தை தவிர உமக்கு வேற ஒன்றுமே தெரியாது போல் இருக்கே. குழந்தாய் ஹரி, நீ வழி தவறி விட்டாய். ஆஹா, ஆமா, காசிக்கு போக வேண்டிய நான் வழி தவறி விட்டது வாஸ்தவம் தான். என்ன, காசிக்கா? அப்பா ஹரி, உன் கை கட்டிய தூரத்தில் இருந்தது காசி. அங்குதான் நீ பிறந்தாய், வளர்ந்தாய். ஆனால் அதையெல்லாம் மறந்து நீ இப்படி அலைந்து கொண்டிருந்தால் காசி இந்த யுகத்தில் உன் கண்ணுக்கு அகப்படவே அகப்படாதப்பா. ஆஹா, அலங்காரமான ஞான தீபம் ஜோதி வீசுகிறது. கஞ்சா போதையில் காசிக்கு மட்டும் என்ன, கைலாசத்திற்கு கூட வழிகாட்டுவாயே நீ. எல்லாம் வல்ல என் சித்த சிகாமணியே, உம்மை கொஞ்சம் சுய புத்திக்கு கொண்டு வர வேண்டியதற்கு இதுதான் வழி. மகாபிரபு, மகாபிரபு, என்னை ரட்சியுங்கள், என்னை ரட்சியுங்கள். மகாபிரபு, மகாபிரபு, எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? உன் அருகில் தான் இருக்கிறேன் அப்பா. சுவாமி, இச்சிறு வயதில் என்னை இக்கதிக்கு ஆளாக்கி விட்டீரே. நான் இன்னும் எவ்வளவோ சுகங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி, நான் தங்கள் குழந்தை அல்லவா? என் கால்களை கொடுத்து என்னை ரட்சியுங்கள் பிரபு. ஹரி, இன்னும் இந்த உலக சுகம் உன்னை விட்டு அகலவில்லையா? உன் மாதா பிதாவை ஹிம்சித்த பாபம் இது. இதை அனுபவித்தே தீர வேண்டும். என்ன, நான் அவ்வளவு பாபியா? ஆம், பாபிகளின் தலைவன் நீ. குழந்தைகளே, இவன் நிழலில் சற்று வந்து நில்லுங்கள். இதோ பார் உன் நிழலின் பாபச் செயல்கள். ஹரி, இவர்கள்தான் என் தாய் தந்தையர்கள். இவர்களுக்கு செய்த பணிவிடையின் மகிமையினால்
என் நிழலின் ஸ்பரிச விமோச்சனம் இது. அப்பா ஹரி, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், அகிலம் யாவும் அறிந்ததோர் உண்மையாம், அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம். ஆஹா, பிறவி எடுத்ததின் பயன் எனக்கு இன்றல்லவா கிடைத்தது. மனைவியின் மாயமான வார்த்தைகளால் மயங்கி ஈன்றெடுத்த என் தாயை ஹிம்சித்து என் தந்தையின் மனதை வேகச் செய்து அவர்களை விரட்டி அடித்த இந்த மடையனது மாயை இன்றுடன் மறைந்தது. மகா மாயை இன்றுடன் மறைந்தது. மாமுனிநாத கருணையினாலே மறைந்ததே இருள் மாயை, பாமரனாய மானிட ஜன்மம் அடைந்தும் பாழானே, அற்ப போகமே சதமென நினைந்து, அற்ப போகமே சதமென நினைந்து அலைந்து திருந்தேனே, நான் அற்ப போகமே சதமென நினைந்து அலைந்து திருந்தேனே, வீணே அலைந்து திருந்தேனே. அன்னை தந்தைய தெய்வமேனோ உண்மை உணர்ந்தேனே, அன்னை தந்தைய தெய்வமேனோ உண்மை உணர்ந்தேனே, அன்னைய தந்தைய அன்னைய தந்தைய அன்னைய எங்கே காணோம்? ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலதிலக ராஜதீர கம்பீர ராஜபூபதி ஸ்ரீ ராஜாராம் மகாராஜ் மகாராஜ். மந்திரி, சேவகரை உடனே அனுப்பி நம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த கிராமாதிகாரி ஜெயபாலனை மற்றும் ரம்பா, கண்ணா, உங்கள் இருவரையும் கைது செய்து தர்பாருக்கு அழைத்து வரும்படி மகாராஜா உத்தரவு. நாங்கள் செய்த குற்றம் என்ன? சாதுவான ஹரிதாஸை அநியாயமாய் பரதவிக்க விட்டதற்காக கிராமாதிகாரி ஜெயபாலனுக்கும் இன்னும் துர்நடத்தையை ரம்பாவிற்கு போதித்த கண்ணனுக்கும் சிறைவாசம் விதித்திருக்கிறோம். ரம்பா, தாசிகுலத்தில் பிறந்தவளாயிருந்தாலும் துர்போதனையினால் அழிந்த உனக்கு இனி நீ நல்வழி திருந்த உன்னை நாம் விடுதலை செய்கிறோம். மாதவிதாஸ், அரசாங்கத்திற்கு உதவி அளித்த நீ ஹரிதாசன் சொத்துக்களை ஹரிதாசிடமே ஒப்படைத்து விட்டு மிகுந்தவைகளை உன் இஷ்டப்படி உபயோகிக்க நாம் அனுமதித்திருக்கிறோம். என்னுடல் தனில் ஒரு மொய்த்த போது உங்கள் கண்ணில் முழுத்தைத்தார் போலிடிந்தோ என்னுடல் நோய் கண்டு இரவோடு பகலும் கண்ணுறங்காது உடல் இழைத்தோ இன்னமுதூட்டி இன்பத்தாலாட்டி என்னை ஆளாக்கிய பெற
என்னிடம் இயற்கையில் உங்கள் உள்ளுருகும் அன்பினுக்கு ஒரு கை மாறேது. என்னுயர் தவப்பயல் நம்மையே அப்பா இம்மையில் எனது கண்கண்ட என் அருட்கடவுளம்மையே அப்பா எனக்கொரு நற்கதியுண்டோ என் அருள் நிதியா அம்மையே அப்பா என் பிழை பொறுத்தருள்வீரோ என் உயிர் துணையாம் அம்மையே அப்பா எங்கு செல்லுங்களை காண்பேன். அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன். அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன். அறிவில்லாமலே நான் அறிவில்லாமலே நன்றி மறந்தேன். அறிவில்லாமலே நன்றி மறந்தேன். தாயே தந்தையே தாயே தந்தையே அருமை தாயே தந்தையே என் அருமை தாயே தந்தையே. சீதாகாந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம. ராமகிருஷ்ண ஹரே சுந்தர முராரே ராமகிருஷ்ண ஹரே சுந்தர முராரே கிருஷ்ண ராம அப்பா கேசவ முராரே கிருஷ்ண ராம ஹரே கேசவ முராரே ராமகிருஷ்ண ஹரே சுந்தர முராரே அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா. ராம ஹரே ராமகிருஷ்ண ஹரே சுந்தர முராரே ராமகிருஷ்ண கோவிந்த 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 ராமகிருஷ்ண கோவிந்த. மாமுனிநாதரே, நான் உயிருடன் என் தாய் தந்தையர்களை காண முடியாவிட்டாலும் இந்த சரீரமாவது அவர்கள் பாதங்களை அடையட்டும். ஹரி ஹரி இதோ ஜலம். ஹரி ஹரே அப்பா ஹரி ஹரி ஹரே ஹரி அம்மா அப்பா.
அம்மா, ஹரி, அப்பா, ஹரி. அன்னையும் தந்தையும் தானே, அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டசராச்சரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டசராச்சரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே, தாயினும் கோவிலிங்கேது, தாயினும் கோவிலிங்கேது, இந்த தந்தை சொல்மிக்கதோர் மந்திரமேதி, தந்தை சொல்மிக்கதோர் மந்திரமேதி, சேயில் கடல் அன்னை தொண்டு, சேயில் கடல் அன்னை தொண்டு, புண்ணிய தீர்த்தமும் மூர்த்தி தலம் இதில் உண்டு, தீர்த்தமும் மூர்த்தி தலம் இதில் உண்டு. அன்னையும் தந்தையும் தானே. லட்சுமி, லட்சுமி, காசியை கண்டேன். நீங்களா? ஏது வேஷமெல்லாம் பலமா இருக்க? துளசி மாலை, நாமம், கமண்டலம் எல்லாம் குருநாதன் செயல். ஆமா, இந்த பெரிய காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாம என்ன தனியா விட்டுவிட்டு எங்க போயிருந்தேன்? லட்சுமி, இந்தா இதை சாப்பிடு. இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணிய தீர்த்தம். இதன் மகிமையினால் உன் பாவம் அகன்று நீ புனிதவதி ஆகிவிடுவாய். இந்த கழங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாளா? எல்லாம் எனது குருநாதர் மகிமைதான். குருநாதன் மகிமை வேதாந்தத்துல இறங்கி விட்டா போல இருக்க. அப்படின்னா அந்த கிழங்குல ஒரு நதியில தள்ளி விட்டுடுங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு முக்தி அடையட்டும். லட்சுமி, ஏன் இப்படி பேசுகிறாய்? என் கூட வா. என் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தால் நீ புண்ணியவதி ஆகிவிடுவாய். ஆமா ஆமா, 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பக்தி இப்ப ஆகாசத்துல இருந்து குதிச்சுடு தாக்கும். சரி சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வாத்துக்கு போறேன். சாரதா, சாரதா. அடடே, வாங்க உட்காருங்க. அவங்க வெளியில போயிருக்கிறாங்க. அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே போக வேண்டி வந்தானே. ஐயா, என்ன பேசுறேன், ஜாக்கிரதை. பைத்தியக்காரி, கோபிச்சுக்கிறியோ? இவனெல்லாம் நமக்கு சதமா? காலம் வரட்டும்னு தானே இருந்தேன், இப்ப வந்துட்டு. உனக்கு காலம் வரல, காலம் வந்துட்டான் போன்று. உனக்கு விஷயம் என்னன்னு தெரியல. ரொம்ப அதோ பெரியா போயிட்டான். ஹரிதாசுக்கும் சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சாச்சு. ஆமா, அவரும் எல்லாத்தையும் தர்மம் பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப சொத்துக்கள் எல்லாம் மகாராஜா எனக்கு கொடுத்துட்டாரு. அதோட இப்ப கார் வந்துட்டுதா இல்லையா எனக்கு? நீயும் என்னோட வந்துட்டா மரியாதையா வெளியில போயிடு. சாரதா, உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என் கையை பிடிச்சு இழுத்ததாக அவன்கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டு மறுஜோலி பாக்குறேன் பாரு. சரிதான், போடா போ போ. போடா. ஐயோ, என் கையை விடு, நான் மாட்டேன். ஸ்நேகத்தோட வந்துடும். கையை விடு. ஏ காசு, என்ன கேட்டீங்களா அக்கிரமத்தை? நான் உங்களை பார்க்க வந்தேனா? அப்புறம் சொல்ல மனமல்லையே. புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். கையை பிடிச்சி இழுத்தான். அடியே பாதகா, அடியே சொந்தகளா, இப்படியா செஞ்ச நீ? உன்னை என்ன பண்ற பாருப்போம்.
சாரதா, நான் சாரதா பொழைக்கிறதா? ஐயோ, புத்தி கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. தாசு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். என்னது? கவலையை தரும்பது காரிகை செய்யலே, கவலையை தரும்பது காரிகை செய்யலே, கவலையற்றார் கண்கள் கலங்கும் வகையிலே, கவலையை தரும்பது காரிகை செய்யலே. நம்பிட்டாரே முருகா 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 முருகா, எனக்கு ஒரு துணை இல்லை முருகா முருகா. நான் சொல்றத கேளுங்க. உன்மொழியை எண்ணிரண்டு காது கேட்காதே, உன்மொழியை எண்ணிரண்டு காது கேட்காதே. உடல் பெருத்த மனிதர் இவர், உடல் பெருத்த மனிதர் இவர், பொய்தான் புகழ்ந்திடுவாரும். ஓ வெளியே. என்ன செய்வேன், எங்கே செல்லுவேன், நானே துமறியேன். என்ன செய்வேன், எங்கே செல்லுவேன். வசப்புக்காரி மறைவாய் பிடச்சில நடந்த சேதியாலே, மறைவாய் பிடச்சில நடந்த சேதியாலே, மாதுனை நான் அறிவேன், விஷயம் புரிஞ்சு போச்சு மறைவாய். தாசு, உண்மையை பேசு. சுவாமி, நான் உம்மையடைய என்ன தவம் செய்தேன், சொற்புத்தியை கேட்கலாமோ சுவாமி, நான் உம்மையடைய என்ன தவம் செய்தேன், சொற்புத்தியை கேட்கலாமோ சுவாமி. சொப்பனத்தாலும் நினையேன், சொப்பனத்தாலும் நினையேன், சுப்பிரமணிய சுவாமி அவரறிய பெண்ணே, அற்பத்தனமாய் நடந்தாய், அறிவிழந்தாய், அற்பணிவனை நினைந்தாய். அடியே, இங்க வா, வாங்க. தாசு, என் மனம் வெந்து போச்சு, வெந்து போச்சு. அங்க அடுப்புல இரும்பு கம்பி காய வச்சிருக்கேன், கொண்டா சீக்கிரம் போ. தாசு, என்ன கை போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, கை போச்சு. பரவாயில்ல. இந்த கைதானே அவளை புடிச்சு இழுத்தது. ஏன்னா, அப்பா, அரே அப்பா, நான் நீங்க பேசுனதை எல்லாம் கேட்டுட்டு தான்டா இருந்தேன். இந்த கையும் சும்மா இருக்கிறது நியாயம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம் கொண்டா வேண்டாம் கொண்டா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் புத்தி வந்துட்டு. புத்தி வந்துதா? ஆமா. அவகிட்ட சொல்லு. தாயே, நான் சொன்னதெல்லாம் தப்பு. ஏய், புத்தி வந்துட்டா? என்ன அதோட விட்டுட்ட? ரொம்ப சொத்து அதுக்கு இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். ரெண்டு பேருக்கு. உங்களுக்கு தான். உனக்கு இல்லையா? இல்ல. காதகிக்கு ராதகினா, காதகிக்கு ராதகினான், கல்மனது கொண்டு குல மாதர்களை வைரறிய செய்தே. காதகிக்கு ராதகினான், கல்மனது கொண்டு குல மாதர்களை வைரறிய செய்தே. சாதுகரி சாதுகரி தாசை கொடு வஞ்சனை புரிந்து, சாதுகரி தாசை கொடு வஞ்சனை புரிந்து,
வாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும் தானே. தாயுடன் தந்தையில் பாகாதம் என்றும் தலைவணங்காதவன் நாள் தவறாமல் கோவிலில் சென்று என்ன காண்பான் நந்த கோபாலன் வேண்டும் வரந்தருவானோ உன்னுடல் தல் பொருள் பூமி உன்னுடல் தல் பொருள் பூமி வெண்டீர் உத்திரரும் புகழ் இத்தரை வாழும் உத்திரரும் புகழ் இத்தரை வாழும் அன்னை பிதாயின்றியது அன்னை பிதாயின்றியது மரம் ஆயன் பிதையின்றி காய்கனியது ஆதிவிதையின்றி காய்கனியது அன்னையும் தந்தையும் தானே வாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும் தானே தெய்வம். போ வெளியில போ. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவன் சொல்படிதான் நீ நடந்து கொள்ளணும். அப்பா அப்பா இதுவரையில் நான் சொன்னபடியெல்லாம் அவர் கேட்டு இருந்தார். ஆனா இப்போ என்ன இப்போ அவருக்கு அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ சொல்றபடி கேட்டு இருக்க. சண்டாடி பெண்டாட்டி சொல்படி புருஷன் நடக்கணும்னு எந்த கொலபாதகன் சொன்னான்? இப்போ விவாகமான பெண்கள் தகப்பனாரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்களை கேள். பதிதான் குரு, பதிதான் தெய்வம், பதி சேவையே சகலமும். இதை அறிந்து நடந்தால் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவி உன் பக்திக்கு மெச்சி பிரசன்னமாவார். நல்லதப்பா. ஏன் நிக்கிற? அப்பா 2 நாளா சாப்பிடல. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கேன். நாளையில இருந்து உங்க உபதேசப்படியே நடக்கிறேன். முடியாது. நீ என்னதான் பட்டி கிடந்தாலும் முடியவே முடியாது. ஆனால் நீ உன் புருஷனோடு வந்தால் ஆயஸ்வரியில் கௌரவமாக உங்களை ஆதரிப்பேன். என்னை பிரிந்தார்
ஹரி, கிருஷ்ணன் பேர்ல ஒரு நாமாவளி சொல்லப்பா. கிருஷ்ணா முகுந்தா முராரே கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே கருணாசாகர கமலநாயக கருணாசாகர கமலநாயக கனகாம்பரதாரி கோபாலா கனகாம்பரதாரி கோபாலா கிருஷ்ணா முகுந்தா முராரே காளியமர்தன கம்சனிரூதன காளியமர்தன கம்சனிரூதன கமலாய தனயன கோபால கமலாய தனயன கோபால கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே. சுவாமி, இந்த பாவியை மன்னிப்பீர்களா? சப்தம் போடாதே. ஆமா, நீ எதற்காக அழ வேண்டும்? நீ மன்னிக்க வேண்டும். நீ அப்படி ஒன்றும் செய்து விடவில்லையே. உன்னால் தானே மாதா பிதாக்களின் மகா சேவை எனக்கு கிடைத்தது. நீ என் குரு அல்லவா? போதும் போதும். இனிமே நீங்க தான் என் தெய்வம். இன்னையிலிருந்து பாருங்க, நான் புது லட்சுமி. ஆஹா, மாதா பிதாக்கள் சேவையின் மகிமையே மகிமை. எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகும் சண்டையின் மகிமை அதை விட பிரமாதமா இருக்கும். அப்போது உன் சுபாவம் இன்னும் மாறவில்லையா? ஸ்திரீ என்றைக்காவது மாறுபாடா? இனிமே சண்டையில ஜெயிச்சு சேவையெல்லாம் நானே தான் செய்வேன். நீங்க பேசாம உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கணும், தெரியுமா? ஆஹா லட்சுமி, இதுவும் இவர்களின் சக்தி தான். ஓம் சச்சிதானந்தம். ஹரி ஹரி. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். அதிதி என்ற முறையில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எழுந்து வந்து வா என்று அழைப்பதில் உனது வாய் வலித்து விடுமா என்ன? என் வீடா? இல்லையே பிரபு, தங்கள் வீட்டுக்கல்லவோ வந்திருக்கிறீர்கள். நான் யார் என்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஆஹா, ஒளிக்கெல்லாம் ஒளியாயும், மகத்துக்கெல்லாம் மகத்தாயும், அணுவுக்கெல்லாம் அணுவாயும், எங்கும் நிறைந்தவனும் எல்லையற்றவனுமான என் கண்ணனை நான் அறிய மாட்டேனா சுவாமி? குடில குந்தளம் குவலய தளமீலம் மதுர முரளீரவலோலம் கோடி மதன லாவண்யம் கோபி புண்ணியம் பஜாமி கோபாலம். ஹரி, யாரை பார்த்து இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாய்? நன்றாக கண்ணை திறந்து பார். நீலமணி வண்ணன் உம்மைத்தான். கோபி ஜன மனமோகன வியாபக கோபி ஜன மனமோகன வியாபக கோபி ஜன மனமோகன வியாபக குவலய தள்ள நீலா கோபால குவலய தள்ள நீலா
மிகவும் மெச்சினம். என் அருகில் வா. பக்தவத்சலா, நான் தன்யனானேன். இந்த சேவை முடிந்ததும் வருகிறேன். என்ன இருமாப்பு? என்னை விடவா இவர்களின் சேவை பெறுது? கண்ணா, அது உமக்குத்தானே தெரியும். அதற்காகத்தானே நீரும் இங்கு எழுந்தருளியிருக்கிறீர். என் மாதா பிதாக்கள் திவ்ய தரிசனத்தை காண வேண்டாமா? இவர்கள் அல்லவா உம்மை சதா சர்வ காலமும் பஜித்துக் கொண்டிருப்பவர்கள். ததாஸ்து. இவர்களை எழுப்பு. பிரபு, என்னை க்ஷமித்துக் கொள்ள வேண்டும். என்ன, எழுப்ப மாட்டாயா? கோபாலா, அது மட்டும் என்னால் முடியாத காரியம். ஹரி, நீ வணங்கும் பகவானையே அலட்சியப்படுத்துகிறாய் என்பதை அறிந்தாயா? கோபாலா, அறிந்தவனும் நீ, அறியக்கூடியவனும் நீ, அறியப்படுபவனும் நீ. நான் இதை தவிர வேறு எதையும் அறியேன் சுவாமி. நல்லது, நானே எழுப்புகிறேன். லட்சுமி, எப்பமா வந்த? இப்போதான் மாமி. மாமி, ஹே பரந்தாமா, பக்தவத்சலா, வைகுண்டவாசா, நமோ நாராயணா. அப்பா ஹரி, கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்க எனக்கா நீ சேவை செய்து கொண்டிருந்தாய்? அபச்சாரம், அபச்சாரம். தங்கள் சேவையால் தான் பகவான் பக்தனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹரிதாஸ், இந்த அகண்ட உலகத்தில் பிரத்யக்ஷ தெய்வங்களில் பெரிது பெற்றெடுத்த தாய் தந்தை. இவர்களை பூஜித்தால் என்னை பூஜித்த பலன் கிடைக்கும். இவர்கள் வேறு, நான் வேறு அல்ல. இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டவே நாம் இங்கு வந்தோம். உன் பெருமையே பெருமை. நிஜம்மா இது நிஜம்மா, நிஜம்மா இது நிஜம்மா, நீ அடிமைக்கும் காட்சி தந்தது நிஜம்மா, இது நிஜம்மா, நீ அடிமைக்கும் காட்சி தந்தது நிஜம்மா, இது நிஜம்மா. அயனோடு கைலாசபதி, அயனோடு